அவர் மகிமையாய் வெற்றி சிறக்கிற கர்த்தர். ஹalleluya. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 35 வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஆமென். ஹalleluya. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். இயேசு அவருடைய கரத்தை அவன் மேல் வைக்கும்படியாய் வேண்டிக் கொண்டார்கள். இன்னைக்கு ஒரு கணம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னை தொடுவீராகன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய கரம் என்னை தொடுவதாகன்னு சொல்லுவோம். ஆமென். இன்றைக்கு உம்முடைய கரம் என்னை தொடுவதாகன்னு சொல்லி தேவ சமூகத்துல கெஞ்சி மன்றாடுவோம். 33வது வசனம். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தனியா கூட்டிட்டு போய் அவனை டீல் பண்றாரு. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரை தனியா கூட்டிட்டு போய் டீல் பண்ணட்டும்? ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த மாசம் இந்த 50 நாட்கள் உங்களை தனியா அழைத்துட்டு போய் டீல் பண்ணுவாராக. எப்படி டீல் பண்ணாரா? விரல்களை காதுகளில் வச்சார். முதல்ல டச் பண்ணாரு, அடுத்து உமிழ்ந்தாரு, அவனுடைய நாவை தொட்டாரு, வானத்தை பிதாவின் இடத்துல உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராயிருந்தார், பெருமூச்சு விட்டார். அதற்கு அடுத்து சொன்னாரு எப்பத்தா. ஆமென். அதற்கு அர்த்தம் என்னன்னா திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமா. 35வது வசனம் பாருங்க. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரினுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டதெல்லாம் இன்றைக்கு திறக்கட்டும். அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களை இன்றைக்கு எனக்காக திறப்பாராக. ஒருத்தர் கூட வாயை திறந்து ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன செய்யறதுன்னே தெரியலையே. ஆண்கள் சைடு எப்பத்தா வேண்டாம், அப்படியே இருக்கட்டுமா? ஹalleluya சொல்லுங்களேன். எப்பத்தா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு புது பாடலை பாடுவோமா? எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே. ஆமென். ஹalleluya. என் வாழ்வின் கதவை நீர் திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவர். சொல்லுங்க, என் வாழ்வின் கதவை. நீங்க சொல்லுங்க, எப்பத்தா என்று சொல்லி என் வாழ்வின் கதவை. எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி என் வாழ்வின் கதவை. வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே. நல்லா என் வாழ்வின் கதை. மீண்டும் எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை. எப்பத்தா என் வாழ்வின் கதை. செங்கடலாலும் செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழோ.
செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து சொல்லுங்க எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி என் வாழ்வின் கதவை நல்ல உற்சாகமாய் எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை எப்பத்தா எப்பத்தா ஹல்லேலூயா எப்பத்தா என்று சொல்லி என் வாழ்வே ஆமென். இப்ப நான் ஒரு ஜெபம் ஜெபிக்க போறேன். ஆண்டவரே, என் ஜனங்களுக்கெல்லாம் வாயில எப்பத்தா உண்டாகட்டும். நீங்கெல்லாம் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, எங்க வாயில எப்பத்தா உண்டான உடனே எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா அடைப்பட்ட சூழலும் ஆமென் அவருக்கு முன்பாக எது அடைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய நிலைமையை அறிந்து உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நீங்க அப்பான்னு கூப்பிடும் பொழுது அவர் எப்பத்தான்னு சொல்லி எல்லாவற்றையும் திறப்பார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட உற்சாகமா பாட விரும்புறீங்க? எல்லாரும் எழும்பி நின்று பாடுவோமா? ஹல்லேலூயா ஆமென். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே நல்ல கரங்களை தட்டி எப்பத்தா ஷேகா ரபா ராகா தாடா லாகா பாகோ குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாலுடன் திறக்கும் உமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னாலுமை துதிக்கும் குருடான கண்கள் அடைப்பட்ட நீர் தொட்டாலுடன் திறக்கும் உமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னாலுமை துதி எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை ஓ ரபனா சக்கரபனா எல்லாம் அடைக்கப்பட்டதெல்லாம் திறக்கட்டும் எப்பத்தா எப்பத்தா என் வாழ்வின் கதவை ஆமென் எப்பத்தா என் வாழ்வின் பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் நாமத்தினாலவிலும் சிறை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும் பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினாலவிலும் சிறை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் எத்தனை பேர் சொல்லுவீங்க எப்பத்தா நல்ல நல்ல கைகளை தட்டி ஷமரே கலமன ஹஸ்தடா லீகட மாதன ராதன ரத்தோ நல்ல எப்பத்தா ஷாகா பாகா ரேகே தேடே ரேகா பாகா எப்பத்தா என் வாழ்வின் வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும் ஒரு வார்த்தை ஒன்று வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும் வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும் ஒரு வார்த்தை ஒன்று வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் எப்பத்தா எப்பத்தா ஷாகா பாகா ரபனா கெதரலே ஷாகா ரபனா ரபனா ஆமென். குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாலுடன் திறக்கும் உமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னாலுமை ஆமென். குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாலுடன்
மென்மையான வாய்கள் அல்ல, மந்தமுள்ள நாவுகள். நீர் சொன்னாலும் துதி எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி நல்ல ஆவில நிரம்பி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் நல்ல அந்நிய பாஷைகளினாலே எல்லாம் திறக்கட்டும். என் வாழ்வின் கதவை எப்பத்தா 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 பாவம் கட்டானாலும் சாபம் கட்டானாலும் இயேசு நாமத்தினாலும் சீரை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் தீரத்தோ. பாவம் கட்டானாலும் சாபம் கட்டானாலும் இயேசு நாமத்தினால் எல்லா சிறைச்சாலை வல்லமையால் தீர எப்பத்தா எப்பத்தா எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள், சுகத்தின் கதவுகள், பொருளாதார கதவுகள், வேலை வாய்ப்பு கதவுகள், திருமண கதவுகள், பிள்ளை கதவுகள், ரட்சிப்பின் கதவு இப்பொழுது திறக்கப்படுவதா. ரட்சிக்கப்படாத தேவ ஜனம் இயேசுவால் தொடப்படுவார்களாக. எப்பத்தா ஆமென். எப்பத்தா மாத்திரம் எப்பத்தா 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 என்று சொல்லி தீரப்பவரே என் வாழ்வின். நல்ல கரங்களை கட்டி எப்பத்தான்னு சொல்ல சொல்ல எல்லா ரேகா பஹாத்தன ரப வனஷக தட ரேகா பஹதா லீகா பஹாத்தன ரபனா ரீபனன பனரபலர ஷேத்தனரே எல்லாம் உடையட்டு 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 உடையட்டு. எல்லா கதவுகள், வெண்கல கதவுகள் உடையட்டோ, இரும்பு தாழ்பால்கள் முறிவதாக. ஆமென். லாபானா ஷகதரலா ரீபஹந்த லோகோ ரோபனோ ஷகடகதலரா. புதுசா வந்திருக்கிற முருகன் பாடுறாரு, பின்னாடி இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுறவங்க பாடலையே ஹல்லேலூயா. இந்த முருகன் ஐயா கை தட்டி பாடுறாரு. பாட்டு தெரியுமா இல்ல தெரியல, ஆனா நம்ம தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி அவரை பாடுவோம். ஹல்லேலூயா. வாய் விரிவாய் திற, நான் நிரப்புவே சொன்ன உண்மை உள்ளவன். நம்ம திறக்கும் போது கதவு திறக்குது. ஹல்லேலூயா. அவர் துதி செய்ய தொடங்கின உடனே கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம், பெருங்காரியங்கள் செய்வாராக. ஆமென். அவருடைய வல்லமையை எதிர்த்து நிற்க யாருமே இல்லைங்க இந்த உலகத்துல. அதற்கு ஸ்தோத்திரம் சொல்ல போறேன். ஏன்னா அவர் தூயவர். அவர் எல்லா துதிக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். ஆமென். உன் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை. என் தேவன் எழுந்தருள. அந்த சங்கீதம் 63வது அதிகாரமா அது வாசிப்போம். சங்கீதம் 63வது அதிகாரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. 82:1. அதாவது என் தேவன் எழுந்தருள அவர் சத்துருக்களை சிதறடித்தார்னு இருக்கும் சங்கீதம். ஹல்லேலூயா. Thank you. 68:1. Thank you. ஆமென். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக. இப்போ ரூத் பாஸ்டர்மா சொன்ன வசனத்தை வாசிங்க. 82:1 பாருங்க. தேவ சபையிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார்.
எப்படி நியாயம் விசாரிக்கிறார்னா, தம்முடைய சத்துருக்களை சிதறடித்து பகைக்கிறவர்களை அவர்களுக்கு முன்பாக ஓடி போக பண்ணி அவர் நியாயத்தை செய்கிற கர்த்தர். ஆமென். இன்னும் கை தட்டுங்க, நல்ல ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோ. சொல்லுங்க, துதியோம் துதியோம் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிற. உங்க சத்தத்தை உயர்த்தி துதியோ துதியோம் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துயரே 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 எம் துதிகளுக்கு பாத்திரரே. துயரே 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 எம் துதிகளுக்கு பாத்திரரே. உங்கள் சத்தத்தை உயர்த்தி துயரே 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 எம் துதிகளுக்கு பாத்தி. One more time. துயரே 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 உம் துதிகளுக்கு பாத்திரரே. இந்த மொத்த உலகத்தையும் உம் கரங்களிலே தாங்குகிறீர். ஸ்தோத்திரம். 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 என் தேவன் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறான். பாத்திரரே 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 பாத்திரரே. ஆமென். பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே. துதியும் கனமும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியோ துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அவர் யார் என்றால், மொத்த உலகத்தையும் அவர் கரங்களில் தாங்குகிறவர். அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் இந்த உலகத்தை ஆள்பவர். ஆமென். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, அவர் மொத்த உலகத்தையும் அவருடைய கரங்களினால் தாங்கி இருக்கும் பொழுது என் குடும்பத்தை அவர் எப்படி தாங்காமல் இருப்பார்? மொத்த உலகத்தை அவர் கரத்தினால் சுமக்கும் பொழுது என்னை ஏன் அவர் சுமக்க மாட்டார்? என் குடும்பத்தை அவர் நிச்சயம் சுமப்பார். என் வீட்டை அவர் தாங்குவார் என்று நம்புகிறவர்கள் இந்த உலகத்தை அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்களுடைய மொத்த குடும்ப சூழ்நிலை அவர் மாற்றுவார்.
மொத்த உலகத்தையும் உம் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் உம் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே. அவரை பார்த்து சொல்லுங்க, பாத்திரரே 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 பாத்திரரே. எல்லா துதியும் கனமும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே. சொல்லுங்க, செலுத்துகிறோம். துயரே 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 துதிகளுக்கு பாத்திரரே. துயரே 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 துதிகளுக்கு உம் வல்லமை எதிர்த்து நிற்க, உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். உங்க வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துருக்கள் சிதறிய ஓடுகிறார். என் தேவன் எழுந்தருள சத்துருக்கள் சிதறிய, சொல்லுங்க, என் தேவன் எழுந்தருள என் தேவன் எழுந்தருள பாத்திரரே 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 பாத்திரரே. உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? உங்களை தாழ்த்தி எல்லா துதியோம் துதியோம் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்து. துதியும் கனமும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க ஒருவருக்கே நாங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தூயரே 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 துதிகளுக்கு பாத்திரரே தூயரே. உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஏம் துதிகளுக்கு அவரே பாத்திரர். மொத்த உலகத்தையும் உன் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் உன் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். உன் வார்த்தையின் வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே, உன் வார்த்தையின் வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே. சொல்லுங்க,
உங்க வார்த்தையின் வல்லமையா உலகத்தை ஆள்பவரே, உங்க வார்த்தையின் வல்லமையா இந்த அகிலத்தை ஆள்பவரே. பாத்திரரே 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 பாத்திர ஷமனஹத் டௌலோ ஷக்ரபனா ருய்கபனா ஷியந்தரே. சொல்லுங்க, பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே. அவரே எல்லா துதிக்கும், எல்லா கணத்திற்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் என் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஓ பாத்திரரே 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 பாத்திரரே. என் துதிகளுக்கு பாத்திரரே தூயரே தூயரே. என் துதிகளுக்கு பாத்திரரே. எல்லாரும் கடைசியாய் துதியும் கனமும் மகிமை. உங்கள் சத்தத்தை உயர்த்தி துதியும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். பாத்திரரே பாத்திரரே. We lift your name on high. We glorify your name, O Father. பாத்திரரே. ஆண்டவரே, ஒரே சபையாய் தேவன் எழுந்தருளி இருக்கிற இந்த சபையின் பிள்ளைகளாய் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் எங்களை தாழ்த்தி நாங்கள் அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து எங்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிற வார்த்தை, நீர் இருந்தவரும் நீர் இருக்கிறவரும் நீர் வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லார் கரங்களை தட்டி அவர் இருந்தவரும் அவர் இருக்கிறவரும் அவர் வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படத்தக்கவர். நல்ல ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்ன வார்த்தைகளுக்காக. Come on, come on, give thanks for a God of eternal. Give thanks for a God of miracles. Give thanks for a God of encouragement, God of enlarging. Hallelujah. Amen. 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 எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென்.